Hello my dear people, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. இன்னைக்கு நாம active voice passive voice பார்க்க போறோம். ஏற்கனவே noun அதுக்கப்புறம் noun tense அது இல்லாம இன்னொரு வீடியோ நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? 3 டாபிக்ஸ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யாராவது டென்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு வாங்க. ஏன்னா டென்ஸ் தான் இதில் ஹியூஜாக ரோல் ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு 50 PYQs கொண்ட ஒரு PDF கொடுக்குறேன். அதையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற எரர் ஸ்பாட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா என்ன? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட்னு எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த வேலையை இவங்க செஞ்சாங்க, இவங்களால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வேலையை இவங்க செஞ்சாங்க, இந்த வேலை இவர்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி மாத்துறது தான் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஆக்டிவ்ல பாசிவ்க்கு மாற்றுவோம். இவர்களால் இது செய்யப்பட்டது, இவனால் இது செய்யப்பட்டது, அந்த மாதிரி மாத்துறது தான் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் சப்ஜெக்ட் டூயிங் அண்ட் ஆக்ஷன். அது அதுதான் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு வேலையை ஒரு ஆக்ஷனா ஒரு பர்சன் பண்றதான் வாய்ஸ். ஓகேவா? அதுல ஆக்டிவ் வாய்ஸ்னா ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் பை த அப்பான் த ஆப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டோட ஆக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் மேல எப்படியோ அது ஆக்டிவ் வாய்ஸ். அதுதான் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஓகேவா? அதே பாசிவ் வாய்ஸ்ல மாறும்போது ஆப்ஜெக்ட் பீங் ஆக்டட் அப்பான். ஓகேவா? இதுல ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், அப்புறம் ஹெல்பிங் வேர்பு கண்டிப்பாக வரும், அப்புறம் V3 ஃபார்மேட் வரும், அப்புறம் பை வரும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? ஸோ இதில் எப்பயுமே நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவை மாற்றும் போது நீங்கள் எல்லா வேர்புமே V3 ஃபார்மேஷனில் தான் பார்ப்பீங்க. ஓகேவா? V3னா என்ன அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஒன்று இருக்கும். V1 V2 V3 V4னு சொல்லி கொடுத்துருக்கேன் வேர்போட வீடியோலையே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது கோஸும் இருக்கும். ஓகேவா? கோ ஆர் கோஸ். V2ல அது பாஸ்ட் ஃபார்ம்ல வரும் வென்ட். ஓகேவா? V1ங்கிறது ப்ரெசன்ட் ஆர் பேஸ் ஃபார்ம், இது பாஸ்ட் ஃபார்ம், இது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் V3 அப்படிங்கிறது. ஸோ கோ வென்ட் கானன்னு மாறும். V4 கோயிங்னு மாறும். ஓகேவா? ஸோ V4ங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். அதில் இந்த V3 ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம படிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசிவ் வாய்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கேசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் கேனாட் டூ அன் ஆக்ஷன். எப்போ ஒரு ஆக்ஷனை ஒரு சப்ஜெக்டால செய்ய முடியாமல் வருதோ அப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீ க்ரோஸ் போத் இன் அசாம் அண்ட் சிலோன். அசாம்லையும் சிலோன்லையும் டீ வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ தானாக வளரும், நம்ம தானே வளர்த்துறோம். ஸோ அங்கே டீ அப்படிங்கிற விஷயத்தால ஒரு ஆக்ஷன் நடக்கல, நம்ம தான் அந்த ஆக்ஷனை செய்ய வைக்கிறோம். ஸோ டீ இஸ் க்ரோன், நம்ம தான் க்ரோ பண்ணுறோம். டீ இஸ் க்ரோன் தான் ஒரு டீ க்ரோஸ், இது தப்பு. ஓகேவா? ஸோ டீ இஸ் க்ரோன் போத் இன் அசாம் அண்ட் சிலோன், இதுதான் கரெக்டான சென்டென்ஸாக வரும். ஓகேவா? அடுத்தது when the action is important and not the doer, although the doer is quite known. ஓகேவா? ஆக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அங்கேயும் பாசிவ் வாய்ஸ் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா when the subject or the doer of the action, இங்க பாருங்க, subject or doer of the action is either unknown or irrelevant. அந்த நம்ம செய்ய போற விஷயத்துக்கான சப்ஜெக்ட் பண்ற டூயர் அந்த ஆக்ஷனுக்கான டூயர் நமக்கு ஒன்று தெரியாம இருக்கலாம், இல்லாட்டி irrelevant-ஆ இருக்கலாம் அந்த ஒரு இதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அந்த சப்ஜெக்டை அந்த சப்ஜெக்டை ரிவீல் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, people were relocated from the flood affected villages. ஸோ people were relocated, அவ்வளோதான். ஓகேவா? இங்கே people மொத்தமாக ரீலோகேட் பண்ணியிருக்காங்க. பைங்கிறது இது இங்கே இது irrelevant-ஆ இருக்குது, பை போட்டு வர அடுத்த சென்டென்ஸ்லாம். ஸோ இங்கே சப்ஜெக்ட் irrelevant-ஆ இருக்கனால நம்ம அதை எழுதலை. ஓகேவா? இந்த மாதிரியும் வரலாம். பாசிவ் சென்டென்ஸ் எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு பாசிவ் வாய்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸு? நான் காலம் 4 இதாக பிரிச்சிருக்குன்னு பார்த்தோம். என்னென்னது? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 விதமாக பிரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் மாடல் ஃபார்ம் ஒன்று பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ காலம் மொத்தம் 3 வகையாக தான் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அது இல்லாமல் மாடல் ஃபார்மும் இந்த நீத்து சிங் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வேர்ப் ஒன்று ஆப்ஜெக்ட் இப்படி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் டூ ஆர் டஸ் வரலாம்,
அதோட ஒரு சப்ஜெக்ட் வரலாம். ஓகேவா, இந்த மாதிரி சரி இதோட ஒரு வேர்ப் வரலாம். இந்த மாதிரியாக தான் வந்துட்டு பேசிக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது எப்படி பாருங்கன்னா இஸ் ஆம் ஆர் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை போட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் எழுதணும். ஓகேவா, ஆம் இஸ் ஆர் தான் இம்பார்ட்டன்ட்டு பாசிவ் வாய்ஸ்க்கு ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேவா, அதுவே பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா V2ன்னு மாறும். ஓகே, இங்கே வந்துட்டு டிட் ப்ளஸ் வேர்ப் வரும். ஓகேவா, ஒர்க்டு அந்த மாதிரி வரும். ஓகேவா, இந்த மாதிரியான வார்த்தை. அதுவே பாசிவ் வாய்ஸில் பார்க்கும்போது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தட் இஸ் வாஸ் ஆர் வெர் ப்ளஸ் V3. ஒர்க்குடே தான் ஒரு V3. ஸோ அது போட்டு பை போட்டு சப்ஜெக்ட் எழுதுவோம். ஓகேவா, அதுவே ஃபியூச்சர் இன்டெஃபினிட் டென்ஸ்க்கு சப்ஜெக்டோட ஷால் ஆர் வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம், வில் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்னு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நம்ம எப்பயுமே நம்ம வில் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து நீங்கள் பாசிவ்ல மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பி இருக்கும். ஓகேவா, ஷால் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் V3. இங்கே நான் கரெக்டாக சொல்கிறேன், நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் வந்துட்டு டென்ஸ் மாறாது. டென்ஸ் டு நாட் சேஞ்ச், டென்ஸ் டசன்ட் சேஞ்ச். ஓகேவா, டென்ஸ் டசன்ட் சேஞ்ச். இங்கே வந்துட்டு டென்ஸ் வந்துட்டு மாறவே மாறாது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை பொறுத்த மட்டும். ஓகேவா, எப்போ வந்து எந்த இதில் வந்து டென்ஸ் மாறும் அப்படின்னா டைரக்ட் டென்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வாய்ஸ் இருக்குல்ல, அதில் தான் வந்து டென்ஸ் மாறும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் வந்துட்டு நமக்கு டென்சஸ் சேஞ்ச் ஆகாது, அதோட ஃபார்மேட்டு தான் மாறும். இங்கேயே பாருங்களேன், நம்ம இப்போ இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் எழுதுறோமா, அதே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹெல்பிங் வேர்பை வச்சு தான் இங்கேயும் நம்ம எழுதுவோம் பாசிவ் வாய்ஸில். ஓகேவா, V1 தான். ஸோ வேர்பு ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹெல்பிங் வேர்பு ப்ளஸ் V3 ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சு. பாசிவ் வாய்ஸில் நம்மளோட டென்சஸ் மாறவே மாறாது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதனால ஷாலை வந்து நம்ம ஷுட்னு மாற்றல. ஆனால் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷாலை வந்து ஷுட்னு மாற்றுவோம். ஆனால் இங்கே ஷால் ஆர் வில் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்க்கும்போது. ஷால் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 எதாக இருந்தாலும் வேர்போட ஃபார்மேஷன் வந்து V3க்கு மாறிடும் கண்டிப்பாக. அது எந்த ஃபார்மேட்டாக இருந்தது, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, சிம்பிளாக இருந்தாலும் சரி, பாஸ்டாக இருந்தாலும் சரி. அடுத்தது மாடல் வேர்பு. சப்ஜெக்டோட மாடல் ப்ளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டை முன்னாடி போட்டுட்டு மாடல் வேர்ப் எழுதிட்டு பி ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இந்த 4 விஷயத்துலையுமே பார்த்துருந்தீங்க. உங்களுக்கு நீங்கள் காமனாக பார்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை தூக்கி முன்னாடி போட்டிருப்போம். ஆப்ஜெக்ட் வந்தோடனே கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்துடும். ஓகேவா, ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆம்சார் வாஸ் வேர் ஷால் வில் மாடல் வேர்ப்ஸ் இதெல்லாமே தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது கண்டிப்பாக பாசிவ் வாய்ஸ் இருக்கணும். பாசிவ் வாய்ஸில் ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும். ஹெல்பிங் வேர்போட தான் நம்ம மெயின் வேர்பை வந்து V3 ஃபார்மேட்டில் எழுதிட்டு பை ப்ளஸ் சப்ஜெக்ட் போடுவோம். ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு பின்னால் இருக்கும். பை சில சென்டென்சஸ் வந்துட்டு அந்த பையோட வர இது வந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா, அது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க ஆக்டிவ் வாய்ஸில் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பார்ட். ஓகேவா, போலீஸ் அரஸ்டட் ஹிம். ப்ரெசன்ட் டென்ஸும் இருக்குது, பாஸ்ட் டென்ஸும் இருக்குல்ல, சென்டென்ஸும் இருக்குது. போலீஸ் அரஸ்டட் ஹிம். ஓகேவா, நீங்கள் சப்ஜெக்ட் வந்து போலீஸு, அரஸ்டட் வந்து வேர்பு, இம் வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படிங்க மேம் கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா வாட்டுக்கு என்ன, ஹூம். ஓகேவா, யாரை இல்லை யார். இந்த வாட்டுக்கோ ஹூமுக்கோ என்னைவோ யாரைக்கோ ஆன்சர் பண்ணுதுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க போலீஸ் அரஸ்டட் ஹிம், ஹீ வாஸ் அரஸ்டட். ஹீ அப்போ இந்த ஆப்ஜெக்டை தூக்கி முன்னாடியே சப்ஜெக்டாக மாற்றிட்டோம். அப்போ ஹிம் வந்து ஹீயா மாறிடும். ஓகேவா, ஹிம் வந்து ஹீயா மாறிடுச்சு. ஹீ டேஷ். இங்கே வந்துட்டு அரஸ்டடுங்கிறது V2 ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், வாஸ் ஆர் வெர் போடணும்னு பார்த்தோம். ஸோ ஹீ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால சிங்குலர் வேர்பு வாஸ் போட்டுட்டோம். வாஸ் கூட என்ன பண்ணணும், V3 ஆட் பண்ணணும். ஸோ அரஸ்டடோட V3 ஃபார்மேட்டு அரஸ்டட் தான். ஸோ ஹி வாஸ் அரஸ்டடோட நிறுத்துறதுனால நிறுத்திக்கலாம். ஏன்னா இங்கே யார் மோஸ்ட்லி அரெஸ்ட் பண்ணுவா, போலீஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம அதை நோட் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லாட்டி விட்டுறனாலும் விட்டுறலாம். ஓகேவா, ஹி வாஸ் அரஸ்டட் பை த போலீஸ் அப்படி எழுதலாம். இல்லை இந்த போலீஸை வந்துட்டு நம்ம எக்ஸப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது நம்ம விருப்பம் தான். அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கனால இங்கே வந்து அவங்க கொடுக்காம விட்டுருக்காங்க. ஓகே, பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இங்கே இங்கிலீஷுங்கிறதா ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் அப்போ
ஸ்பீக் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா இங்க ப்ரெசன்ட் டென்ஸோட இதுதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி மாறும், ஆம் இஸ் ஆர்னு மாறும். ஓகேவா, ஆம் யூஸ் பண்ண முடியாது நம்மளால, ஐ தான் ஆம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷுங்கிறது வந்துட்டு ஒரு தேர்டு பர்சனோட வர ஒரு தேர்டு பர்சன் இட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருது. ஸோ இஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆர் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷுங்கிறது சிங்குலர், அப்போ ஆர் யூஸ் பண்ண முடியாது, இஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்புறம் ஸ்பீக், இங்கே ஸ்பீக்கோட V3 என்ன, ஸ்போக்கன். ஸோ அதுதான் V3 போட்டுட்டு ஆல் ஓவர் த வேர்ட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படி எழுதிட்டோம். ஓகேவா, அடுத்தது எ டீச்சர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் ஹியர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வரதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் சென்டென்ஸோட எண்டிங்கில் வந்து எப்பயுமே போட்டுருவீங்க. எ டீச்சர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ், சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட், அதை மட்டும் தான் பார்த்து போகிறோம். ஸோ இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்கிலீஷ் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ என்ன மாறும், இஸ் டாட்னு மாறும். ஏன், இஸ்ங்கிறது வந்துட்டு V1, தட் இஸ் ஆம்ஸ் ஆர் வாஸ் வேரோட V3 யூஸ் பண்ணுவோம். அப்போ V3 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா, ஸோ இங்கிலீஷ் இஸ் டாட் ஹியர். நோ ஒன் டிசையர் ரயட்ஸ், யாருமே வந்துட்டு ரயட்ஸை வந்து விரும்புறது கிடையாது. ஸோ இங்கே விரும்புறது அப்படிங்கிறது தான் வேர்பு. நோ ஒன் டிசை, இப்போ ரயட்ஸ் தான் ஆப்ஜெக்ட். ரயட்ஸ், ஓகேவா, ரயட்ஸுங்கிறது போராட்டம், இல்லாட்டி வந்துட்டு எப்படி சொல்லலாம், தள்ளு முள்ள அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள். அந்த ரயட்ஸ் ஆர் நாட் டிசையர்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ ஒன் வந்துட்டு ஆர் நாட்னு மாற்றிட்டாங்க. ஓகே, நெகட்டிவ் சென்டென்சஸே நமக்கு பார்க்க தெரியணும். ஐ வில் நாட் டாலரேட் திஸ் நான்சென்ஸ், திஸ் நான்சென்ஸ் தான் எங்கள் ஆப்ஜெக்ட். ஓகேவா, திஸ் நான்சென்ஸ் வில் நாட் பி டாலரேட்டட். ஏன் இங்கே வில் அப்படியே வச்சுருக்கோம், ஏன்னா டென்ஸ் மாறாது. வில் நாட்டு ப்ளஸ் பி, இப்போ ஷால் ஆர் ஃபியூச்சர் டென்ஸ் வந்துச்சுன்னா வில் ஆர் ஷல் ப்ளஸ் பி ப்ளஸ் V3, இதுதான் நம்ம பாசிவ் வாய்ஸோட ஃபார்மேட்டு. ஸோ வில் ஆர் ஷல்லு, இங்கே நாட் எக்ஸ்ட்ரா வந்தனால நம்ம நாட்டை இங்கே கூட சேர்த்துக்கிறோம். நாட்டு அப்புறம் பி ப்ளஸ் V3 டாலரேட்டட் பை ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கனால அது ஆப்ஜெக்டாக மாறும்போது மீயா மாறிடும். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றும்போது ஹீ வந்துட்டு ஹிம்மா மாறும், ஷீ வந்துட்டு ஹர்ரா மாறும். ஓகேவா, ஐ வந்துட்டு மீயா மாறும். ஓகேவா, இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது certain explanation of sentences. Certain actions are done by particular subject only. சில ஆக்ஷன்ஸை வந்துட்டு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, அரெஸ்ட் பண்ணுறது போலீஸோட வேலை மட்டும்தான், ரைட்டா? ஸோ அதை வேறு யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு வந்துட்டு மேலேயே நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த சென்டென்ஸ்லேயே சொன்னேன், இந்த சென்டென்ஸ்லேயே நமக்கு த போலீஸ் அரெஸ்டட் ஹிம், அங்கே வந்து ஹி வாஸ் அரெஸ்டட் மட்டும் போட்டதோ பை த போலீஸ் ஏன் போடலன்னு. ஏன்னா நமக்கு வந்து ஆப்வியஸாக அந்த சென்டென்ஸில் வந்து பை த போலீஸ் போடலைனாலும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு போலீஸ் தான் நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்ஷன், பர்டிகுலரான ஆக்ஷன்ஸை பர்டிகுலர் சப்ஜெக்ட் தான் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால வந்து அந்த பை சப்ஜெக்ட் வந்துட்டு must not be mentioned in the passive voice. Passive voiceல வந்துட்டு மென்ஷன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இஃப் த சென்டென்ஸ் இஸ் given in the passive voice without by subject, use the subject in active voice that generally does not work. ஓகேவா, ஸோ இப்போ passive voiceலேயே வந்துட்டு பை போடாமல் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை போடாமல் கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்கள் வந்துட்டு அந்த இங்கே பை ப்ளஸ் சப்ஜெக்ட் போடாமல் எனக்கு வந்து பாசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நான் ஆக்டிவில் எழுதும்போது நீங்களும் ஜென்ரலாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, பர்டிகுலராக சொல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் த ரூம் வாஸ் கிளீன்டு, இது ஆக்சுவலி என்னது, ரூம் கிளீன் செய்யப்பட்டது, ரூம் சுத்திகரிக்கப்பட்டது. ஓகேவா, ஸோ பாசிவ் வாய்ஸ் இது. வாஷ் அப்புறம் கிளீன்டு V3 வந்திருக்கு. ஸோ இது வந்து பாசிவ் வாய்ஸ். இப்போ இங்கே வந்து யார் வந்து மோஸ்ட்லி ரூமை க்ளீன் பண்ணுவா, கிளீனர் தானே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஜென்ரலாக போட வேண்டியதான் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. த கிளீனர் கிளீன் த ரூம். ஓகேவா, இஃப் த சப்ஜெக்ட் இஸ் நாட் கிளியர், இப்போ இங்கே த ரூம் வாஸ் கிளீன்டு, இங்கே வந்து நம்ம வந்து கிளீனர்னு அசியூம் பண்ணிட்டு போட்டிருக்கோம், இல்லை யார் வேணாலும் க்ளீன் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு வந்து அது டவுட்டாக இருந்தது அப்படின்னா, இஃப் த சப்ஜெக்ட் இஸ் நாட் கிளியர், தட் இஸ் வேக் நவுன், இன்டெஃபினட் ப்ரொனவுன், த ஏஜென்ட் need not be mentioned in passive voice. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் வந்துட்டு பொதுவாக ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு வந்துட்டு அந்த சப்ஜெக்டை அந்த வேலையை யார் பண்ணான்னு, அந்த ஆக்ஷனை யார் பண்ணான்னு தெரியல, அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பண்ணாட்டி விட்டுறலாம், அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இப்படி பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது த ரூம் வாஸ் கிளீன்டுன்னு இருக்கா,
இந்த ரூம் வாஸ் கிளீன்ட் அப்படிங்கிற சென்டென்ஸை மோஸ்ட்லி ஆப்வியஸாக கிளீனர் தான் க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அந்த சப்ஜெக்டை நம்மளா தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? பாசிவ் வாய்ஸில் அந்த ஆக்ஷனை செய்கிற சப்ஜெக்ட் இல்லைனாலுமே ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது அந்த சப்ஜெக்டை நம்மளா கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஐ எம் ஹாப்பி, ஹி வாஸ் சேடு. ஸோ இது எல்லா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் மெயின் சப்ஜெக்டாக என்ன இருக்குது? மெயின் சப்ஜெக்டாக ஹெல்பிங் வெர்ப் தான் இருக்குது. ஓகேவா? ஹெல்பிங் வெர்ப் தான் இருக்குது. இதுக்கு மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். மெயின் வேர்பாகவே ஹெல்பிங் வேர்ப் தான் இருக்குது. நமக்கு என்ன ஒரு மெயின் வேர்ப்னா மெயினாக ஆக்ஷன் வேர்ப் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? பாசிவ் வாய்ஸ்க்கே மாற்ற முடியும். ஆனால் எங்கள் மெயின் வேர்பாகவே வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்கனால இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்துட்டு we cannot convert into passive voice. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஐ எம் ஹாப்பி, ஹி வாஸ் சேடு, இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் பாசிவ் மாற்ற முடியாது. ஏன்? இங்கே வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு இல்லை. ஆக்ஷன் வேர்டு இருந்தால் தான் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும். ஓகே, இது அடிஷ்னலான இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் am, is, are ப்ளஸ் verb ப்ளஸ் ing ஃபார்மேட்டில் இருந்தால் அப்படின்னா ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துட்டு am, is, are ப்ளஸ் being ப்ளஸ் V3 ப்ளஸ் by ப்ளஸ் சப்ஜெக்ட் இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க். ஓகேவா? மை ஹோம்ஒர்க் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, இங்கே ஐ வந்துட்டு பின்னால் மீயா மாறிடும். ஓகேவா? மை ஹோம்ஒர்க் வந்து முன்னால் வந்துடும். ஆம் ரைட்டிங், இங்கே சென்டென்ஸ் எதுலேயுமே டென்ஸ் மாறல பாருங்க. ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு காமனான ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து V3 எல்லா பாசிவ் வாய்ஸ்லேயும் V3 இருக்க மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துலேயுமே பீயிங் இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பீயிங் இருக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மட்டும் தான் பாசிவ் வாய்ஸ் இருக்குது. ஆனால் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் மாடல் கண்டினியூஸ்க்கும் வந்துட்டு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ், ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் B1 ப்ளஸ் ING ப்ளஸ் ஆப்ஜெக்ட் போட்டிங்கன்னா ஆப்ஜெக்டை முன்னாடி போட்டுட்டு ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட், அவ்வளோதான். ஓகேவா? அதே தான் பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ், ஆர், வேர் ப்ளஸ் ரைட்டிங் அந்த மாதிரி வந்துட்டு ரைட் ப்ளஸ் ING போட்டு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்டை முன்னாடி போட்டு வாஸ், ஆர், வேர் பீயிங் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதே வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷால், ஆர், வில் போட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் வந்து நீங்கள் சொல்லிடணும் there is no sentence அந்த மாதிரின்னு. ஓகேவா? ஸோ பாசிவ் வாய்ஸில் வந்துட்டு நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் மாடல் கண்டினியூஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. do not forget to use being in passive voice of continuous tense. நான் சொன்னேன்ல எல்லாத்துலேயும் காமனாக அப்சர்வ் பண்ணால் கண்டினியூஸ் வாய்ஸில் வந்துட்டு நம்ம பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது கண்டிப்பாக பீயிங் இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது அதே வார்த்தை பீன்னு இருக்கும். பார்க்கலாம். ஓகேவா? அப்கமிங்கில். ஸோ இங்கே பாருங்கள், த கமிட்டி இஸ் லுக்கிங் இன் டு த மேட்டர். ஸோ இந்த மேட்டர் வந்து கமிட்டி லுக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஆப்ஜெக்ட் வந்துட்டு த மேட்டர் தான். மேட்டர் இஸ் லுக்கிங்னு இருக்கா, இஸ் பீயிங் லுக்டுன்னு மாறிடும். ஓகேவா? இங்கே வந்து பீயிங் இருக்கு பாருங்க. இஸ் பீயிங் லுக்டு V3 இன்டு பை த கமிட்டி. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் வந்துட்டு இப்போ லுக்கிங் இன்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருக்கா, லுக்கிங் இன்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு இது பார்த்துருக்கோம்ல, இங்கே இருக்கா, தெளிவாக தெரியுதா? இப்போ இங்கே லுக்கிங் இன்டுன்னு பார்த்தோம்ல, இந்த வார்த்தை வந்துட்டு ஆக்டிவ்ல இருந்தது அப்படின்னா வேர்புக்கு அப்புறம் வந்துட்டு ஏதாவது ப்ரிப்போசிஷன் வந்தது அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷனை வி மஸ்ட் கேரி ஃபார்வர்ட் டு பாசிவ் ஆல்சோ. பாசிவ் வாய்ஸ்க்கு எழுதும் போதுனாலும் நம்ம வந்துட்டு வேர்புக்கு அப்புறமா வர ப்ரிப்போசிஷனை கேரி அவுட் பண்ணி தான் ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இதை வந்து நான் நிறைய வாட்டி வந்து மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஓகேவா? அந்த இன்டூ வராத சென்டென்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுவேன், தப்பாக போயிடும். ஆனால் இங்கே வந்து நம்ம கண்டிப்பாக அந்த வேர்புக்கு அப்புறமா வர ப்ரிப்போசிஷனை நம்ம கண்டிப்பாக கேரி அவுட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் த மேட்டர் இஸ் பீயிங் லுக்டு இன்டு பை த கமிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே இன்டு வந்து கண்டிப்பாக நெசசரி. Do not forget to use the preposition in passive voice that follows the verb in active voice. அடுத்தது பாருங்களேன், they are laughing at you. ஸோ இங்கே வந்துட்டு you அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, you வந்துட்டு இங்கே வந்து ஆப்ஜெக்டாக இருக்கா, ஆப்ஜெக்டாக இருந்தால் நீங்கள் சப்ஜெக்டாக மாற்றினாலுமே வந்து யூவாக தான் இருக்கும். ஆனால் ஐ வந்து மீயா மாறும், ஹீ வந்து ஹிம்மா மாறும். ஓகேவா? ஷீ வந்து ஹர்ரா மாறும். இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் மாறுறப்போ யூ வந்து யூவாவே தான் மாறும். இதில் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ யூ ஆர் பீயிங் லாஃப்டு.
இந்த அட்டை வந்துட்டு இங்கேயும் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அட் பை தெம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபோஷன் வந்து எப்பயுமே ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரணும். த அக்யூஸ்ட் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த கோர்ட். ஓகே, த அக்யூஸ்ட் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த கோர்ட். கோர்ட்க்கு முன்னாடி வந்துட்டு அக்யூஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே நமக்கு சப்ஜெக்ட் என்ன, யார் வந்து அக்யூஸ்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறா? மோஸ்ட்லி போலீஸ் தானே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து போலீஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் இல்லைனாலுமே நம்ம வந்துட்டு அந்த சப்ஜெக்டை இங்கே வந்து போலீஸ் தான் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா புரிஞ்சுக்கிறோம். அப்போ த போலீஸ் ஆர் ப்ரொடியூசிங் த அக்யூஸ்டு பிஃபோர் த கோர்ட். ஓகேவா? இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்டு. இதை வச்சு தான் இதை நம்ம பாசிவ்னு சொல்லுவோம். ஏன்னா பீயிங் வந்துச்சுனாலே தட் இஸ் பாசிவ். பீயிங் V3லாம் வந்துச்சுன்னா தட் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, right to protest peacefully is being demanded by the revolutionaries. ஓகேவா? இங்க the revolutionaries are இங்க is being demanded இருக்கா பாசிவ்ல. இங்க revolutionaries பொறுத்து தானே நம்ம இங்க verb போட்டுவோம். அப்ப அது வந்து ஆறா மாதிரி இருக்குது. are demanding right to protest peacefully. ஓகே, அடுத்தது you are not taking the exam seriously. the exam தான் இங்க இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். ஓகேவா? சரி, ஆப்ஜெக்ட். ஆனால் அதை வந்து மாற்றும் போது இங்க சப்ஜெக்டா மாத்துறோம். The exam was not being taken seriously by you. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த இது வந்து வாஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நமக்கு ரூல்ஸ் என்ன, வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் நாட்டாக இருந்ததுனால நாட் போடணும், இல்லாட்டி அதை தூக்கி விட்டுறணும். பீயிங் வேர்ப் போடணும். வேர்போட பீயிங் சரி, வேர்ப் வந்து பின்னாடி எழுதணும். பீயிங் ப்ளஸ் V3, அப்புறம் சப்ஜெக்ட் முன்னாடி வந்துட்டு ஆப்ஜெக்ட் போட்டுருவோம். இதுதான் வந்து பாசிவ் வாய்ஸோட ரூல். அதே மாதிரி தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பர்ஃபெக்ட் சென்டென்சஸ்க்கு. பர்ஃபெக்ட் சென்டென்சஸ்க்கு வந்துட்டு எப்பயுமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இல்லை மாடல் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னால நமக்கு தெரியும் ஹேவ் வேர்ப் இருக்கும்னு. ஓகே, ஸோ ஹேஸ் ஆர் ஹேவ், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3 இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணிடணும், பாசிவ் வாய்ஸ்க்கு போடும்போது ஹேஸ் ஆர் ஹேவோட பீன் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? எப்படி கண்டினியூஸ்க்கு வந்து நம்ம வந்து பீயிங் ஆட் பண்ணுறோமோ நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு வந்துட்டு பீன் வந்து ஆட் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பீயிங் ஆட் பண்ணுற மாதிரி பாசிவ் வாய்ஸில் பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு வந்துட்டு பீன் வந்து ஆட் பண்ணுவோம் பாசிவ்ல. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. had been அப்புறம் V3 plus ing past perfect. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் shall or will have ஓட been போட்டு V3 போட்டு by plus subject போடுவோம். அதே மாதிரி தான் மாடல் verb. எந்த மாடல் verb இருந்தாலும் அதோட have வந்துருச்சா, அப்போ அது கூட பாசிவ்ல பார்க்கும் போது இங்கே வந்து been வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? if passive voice is used in perfect tense then been must be used. எங்க கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி பீயிங் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ்ல வரும்போது இங்க வந்து பீன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதுல இம்பார்ட்டன்டானது இந்த இதுக்கு மேல வரப்போற பாட்டு தான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹூ ஹேஸ் சீன் ஹிம். ஸோ இங்க ஹேஸ் பிளஸ் V3 வந்திருக்கா, அப்போ இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை வந்து இதுல மாற்றும் போது ஹூ அப்படின்ற வார்த்தைக்கு மட்டும் வந்துட்டு ஒரு இது இருக்கு. நம்ம பாசிவ்ல மாற்றும் போது பை ஹூம்னு மாத்திப்போம். ஓகேவா? ஹூ வச்சு நம்ம சில சென்டென்ஸ் அப்படியே வச்சு எழுதுவோம் பாசிவ்ல மாற்றும் போது. ஆனால் சில சென்டென்ஸ்ல பை ஹூமும் வந்துட்டு நல்லாவே ஆப்ட் ஆகும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம். பை ஹூம் ஹேஸ், ஹிம் வந்து ஹியா மாறிடும். ஹி ஹேஸ் சரி, பை ஹூம் ஹேஸ் ஹி பீன் சீன். ஓகேவா? ஸோ பீன் வந்துட்டு நம்ம வந்து இடையில ஆட் பண்ணியிருக்கோம் பாசிவ்க்கு. அடுத்தது த நியூஸ் ஹேஸ் சர்ப்ரைஸ்ட் அஸ். த நியூஸ் ஹேஸ் சர்ப்ரைஸ்ட் அஸ். அந்த அஸ் வந்துட்டு என்னவா மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும்போது வியா மாறிடும். அப்ப விங்கிறது வந்துட்டு ப்ளூரலா இருக்கிறதுனால ஹேவ் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஹேஸ்க்கு பதிலா we have been surprised at the news. இங்க வந்துட்டு பாருங்க ப்ரொபோஷன் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஒரு நியூஸை கேட்டுன்னு நான் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்தது he will have understood your ulterior motive by the time. ஸோ பை த டைமை வந்துட்டு நம்ம விட்டுருவோம். ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா யுவர் அல்டீரியர் மோட்டிவ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு என்னது, ஆப்ஜெக்ட். அதை வந்து சப்ஜெக்டாக மாற்றிடணும். யுவர் அல்டீரியர் மோட்டிவ் வில் ஹாவ் அண்டர்ஸ்டுட் இருக்கா, அப்போ இங்கே வந்துடனா பீன் வந்து யூஸ் பண்ண இடையில வில் ஹாவ் பீன் அண்டர்ஸ்டுட் பை ஹிம் பை த டைம். அது வந்து எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ்னால எக்ஸ்ட்ராவா அப்புறமா எழுதியிருக்கோம். ஓகே, த கமிட்டி ஹேட் லுக்ட் இன் டு த மேட்டர் இம்பார்ஷியல்லி பிஃபோர் ஹி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. இது வந்து ரொம்ப பெரிய சென்டென்ஸாக இருக்கா, ஆனால் இதுவும் வந்து ஈஸி தான். த கமிட்டி ஹேஸ் லுக்ட் இன் டு த மேட்டர்.
impartial before he was found guilty. ஸோ இங்கே வந்து 2 சென்டென்ஸ் இருக்கு. இம்பார்ஷியாலிட்டி சரி இம்பார்ஷியலி வரி ஒரு சென்டென்ஸ், he found him guilty அப்படிங்கிறது வேற சென்டென்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு இப்படி 2 சென்டென்ஸ் ஒரே 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி ஒரே சென்டென்ஸாக கொடுக்கும்போது அந்த 2 பார்ட் ஆஃப் த சென்டென்ஸுமே நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை மாற்றி தான் ஆகணும். ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கே வந்துட்டு த மேட்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். த மேட்டர் ஹேடுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. ஸோ அதை வந்து பீன் போட்டு நம்ம மாற்றிக்கிறோம். ஹேடு பீன் லுக்டு இன்டு பை த கமிட்டி. ஓகேவா, சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம். பை த கமிட்டி இம்பார்ஷியலி அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இங்கே எழுதிட்டோம். பிஃபோர் அப்படின்னு போட்டு ஹீ வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி, பிஃபோர் இட் ஃபவுண்ட் ஹிம் கில்ட்டி. ஓகேவா, அந்த மேட்ரு தான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு அந்த மேட்ருக்கு வந்து இட் ஃபவுண்ட் ஹிம் கில்ட்டின்னு எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்தது இங்கே இந்த இதில் பாருங்க, நோன் டு, சர்ப்ரைஸ்ட் அட்டு, அமேஸ்ட் அட்டு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேவா, நோன்க்கு வந்துட்டு டூ யூஸ் பண்ணோம், சர்ப்ரைஸ்ட் அட் ஆர் சர்ப்ரைஸ்டு பை இதுக்கு வந்துட்டு 2 டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. சர்ப்ரைஸ் இஸ் ஃபாலோடு பை அட் வென் த ஆக்ஷன் வாஸ் கான்ட்ரரி டு அவர் எக்ஸப்ஷன். ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கறதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ஒரு ஆச்சரியப்படுவோம்ல, அதுக்கு வந்து சர்ப்ரைஸ்டு. அந்த மாதிரியான நமக்கு வந்து நம்ம ரொம்ப எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி வரும்போது அதுக்கு வந்து சர்ப்ரைஸோட அட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த ரியாக்ஷனுக்கு. ஓகே, அதுக்கு வந்து அப்போ இன் ஆல் அதர் கேசஸ் சர்ப்ரைஸ்டோட பை தான் யூஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ்டோட எப்போ அட்டு யூஸ் பண்ணுவோம்? நம்ம எதிர்பார்க்காத அதிர்ச்சியோ ஆச்சரியமாக நமக்கு கிடைக்கும் போது சர்ப்ரைஸோட அட்டு. மித்தபடி சர்ப்ரைஸோட எப்பயுமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் தான் பை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்புறம் அஸ்டானிஷ்டு அட்டு தான், ஸ்டார்டில்டுக்கு அட், வெக்ஸ்டுக்கு அட்டு, அனாய்டு வித் சம்படி, யார் மேலேயாவது யார் மேலே ஒரு பர்சன் மேலே அனாய் ஆயிட்டிங்கன்னா அனாய்டு வித்து, அதே ஒரு விஷயத்து மேலே அனாய் ஆயிட்டிங்கன்னா அனாய்டு அட். ஓகே, கண்டைன்டு இன், எம்பாடிட் இன், கிராம்டு வித், டெக்கரேட்டட் வித், ஃபில்டு வித், ஆர்னமெண்டட் வித், த்ராங்டு வித், டயர்ட் ஆஃப், என்கல்ஃப்டு இன், என்கல்ஃப்டுனா மூழ்கி போகிறது. ஓகேவா, ஸோ த ஃபயர் என்கல்ஃப்டு த பில்டிங், the building was engulfed in the fire. by the fireன்னு எழுதல பாருங்க, அது தப்பு. in the fire. ஓகேவா, ஃபயரால அந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே மூழ்கி போயிடுச்சு, ஐ மீன் எரிஞ்சு போயிடுச்சு, அதுதான். ஓகே, this box contains 10 cigars. 10 cigars are contained. கண்டெய்னோட என்ன பண்ணணும்? ஃபிக்ஸட் ப்ரொபோசிஷன் இன், கண்டெய்ன்ட் இன் த பாக்ஸ். ஓகேவா, இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ பாசிவ் வாய்ஸில் எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்டா, அந்த ஹூக்கு வந்துட்டு பை ஹூம்னு சில இதில் போடுவோம், அந்த மாதிரியானதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது எப்பயுமே வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது ஒன்று WH கொஷினில் ஆரம்பிக்கும். WHனா என்ன? வாட்டு, ஹூம், விச், வேறு, அந்த மாதிரியான வார்த்தைகள். WHல இல்லை ஹவு, அந்த மாதிரியான வார்த்தைகள். இந்த மாதிரி W or H வச்சு கொஷின் பண்ணுற வார்த்தை எல்லாமே WH வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கொஷின் வேர்ட்ஸ். ஓகேவா, இதை வச்சு தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். இல்லாட்டி என்னவாகும்? ஹெல்பிங் வேர்ப் வச்சு தான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸையே ஆக்டிவ்ல இருந்து நம்ம எப்படி பாசிவ் மாத்திரதா பார்க்க போகிறோம். ஓகேவா, ஹாவ் யூ broken the glass. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸில் ஹாவ் யூ broken the glass கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் ஃபஸ்ட்டு வந்துருந்தால் இங்கேயும் ஹெல்பிங் வேர்ப் தான் ஃபஸ்ட்டு வரணும் பாசிவில் மாற்றும் போது. ஓகேவா, அப்புறம் இருக்கிற சப்ஜெக்டை, ஐ மீன் இருக்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட். இப்போ கிளாஸ் தான் சப்ஜெக்டாக தான் நம்ம என்ன, சரி கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட், அதை வந்து நம்ம வந்து சப்ஜெக்டாக வந்து மாற்றிப்போம். ஓகேவா, ஸோ த கிளாஸ் ஹாவ் யூ broken the glass. த கிளாஸ் தான் இங்கே சப்ஜெக்டாக மாறுற நம்ம சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த ஹெல்பிங் வேர்ப் எடுத்துப்போம். இப்போ ஹேவ் வராது, ஹேஸ். ஓகேவா, ஹேஸ் த கிளாஸ் எழுதிட்டு கிளாஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு பீன் broken by யூன்னு கேட்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெல்பிங் வேர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் இருக்கிற பீயிங் வேர்பு, அதுக்கப்புறம் V3, அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் யூ. இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த ஹேஸ் த கிளாஸ், அப்புறம் V3 broken by you, இப்படி தான் கேட்கணும். ஓகேவா, அடுத்தது இஃப் யூ மேக் அன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆஃப் WH ஃபேமிலி. WH ஃபேமிலினா என்னன்னு சொல்லிட்டேன். Wல வர வார்த்தை வேர், ஹூ, விச், ஹூம், இதோ இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. W, ஹவு, வென், வேறு, வாட்டு, அப்போ ஹச்சுக்கு வந்து ஹவு, அந்த மாதிரி. ஓகேவா, இதெல்லாம் we add WH word before the interrogative form of the sentence.
WH வார்த்தையை கண்டிப்பாக வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ ஹெல்பிங் வேர்ப் வந்தனால ஹெல்பிங் வேர்பான ஹேவ், ஹேஸ் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்து கொஷின் வேர்டாக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்குலர் ஹெல்பிங் வேர்பு இல்லை ப்ளூரல் ஹெல்பிங் வேர்பு என்ன வருதோ அதை வந்துட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட் வந்துட்டு போட்டுட்டு அப்படி எழுதுவோம். அதே வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் டபிள்யூவில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு தான் வந்து நம்ம பாசிவ்லேயும் வந்து முன்னாடி வச்சுக்கணும். ஓகேவா? why have you broken the window pane? இப்போ y அப்படி இருக்கா, அந்த y அப்படியே வச்சுக்கணும். ஓகே, இந்த விண்டோ பேனுங்கிறதா இங்கே ஆப்ஜெக்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அப்போ அதை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடுவோம். why have you broken the window pane? இங்கே பாருங்க, நல்லா the window pane முன்னாடி கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹெல்பிங் வேர்பை எழுதணும். y கூட ஒரு ஹெல்பிங் வேர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பீனு, அதுக்கப்புறம் தான் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் யூ, சரி பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஹெல்பிங் வேர்போட ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, WHல ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸாக இருந்தாலும் எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஹெல்பிங் வேர்பை முன்னாடி போடுறத தவிர்க்கவே கூடாது. ஓகேவா? ஸோ எப்பயுமே கொஷின் வேர்ட்னாலே ஹெல்பிங் வேர்பு இல்லாட்டி WH வேர்டோட கூட ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கணும், சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. why the window paneங்கிறது சிங்குலர் வேர்பு, ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால ஹேஸ் போட்டிருக்கோம். why has the window pane? இங்கே இது வந்து பெர்ஃபெக்ட், அதனால பெர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணணும், பீன்ன்ற வார்த்தையை நம்ம வந்து பாசிவ்ல ஆட் பண்ணோம். ஸோ why has the window pane been broken by youன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? புரியும் நம்புறேன். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ். ஹூ ரோட் த ராமாயணா? இந்த ஹூனால என்னன்னு சொன்னேன், பை ஹூம்னு மாற்றுவோம்னு சொன்னேன்ல. பை ஹூம் வாஸ் த ராமாயணா ரிட்டன். ரோட்டுங்கிறது வந்துட்டு பாஸ்ட், ஸோ வாஸ் த ராமாயணா ரிட்டன். ஓகே, ஸோ எப்பயுமே எப்படி வரும், WH இல்லை ஹெல்பிங் வேர்பு. ஹெல்பிங் வேர்பே வந்து கொஷினோட ஸ்டார்டிங்கோட வந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த WH வாட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது கூட ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் எழுதிட்டு அப்போ சப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எழுதணும். இதுதான் வந்து சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். சில டைம்ஸ் வந்து நான் ஏன் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, சில டைம்ஸ் வந்துட்டு ஹூ த ராமாயணா வாஸ் ரிட்டன் பை அந்த வாசை தூக்கி பின்னால் போட்டுருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அது பெருசாக தெரியாது. why the window pane has been broken by you. இப்போ இந்த ஹேஸ் வந்து முன்னாடி தான் இருக்கணும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி, ஆனால் அது பின்னாடி இருந்தால் ஆக்சுவலி அது தப்பு. ஓகேவா? ஆனால் வந்துட்டு அது மாதிரியான எரர் வந்து கொடுப்பாங்க, நம்ம அது கவனமாக நம்ம போடணும். ஓகேவா? நான் இங்கே சொல்கிறேன், இங்கே பாருங்களேன். இப்போ சில டைம்ஸ் இந்த இதுலேயே வந்துட்டு why the window pane has been broken by youன்னு எழுதியிருப்பாங்க, ஆனால் அது ஆக்சுவலி சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் தப்பு கிராமட்டிக்கலாக. why கூட கண்டிப்பாக ஹெல்பிங் வேர்பு இருக்கணும். அப்புறம் தான் கொஷின் கேட்கும்போது சொல்கிறேன், இது வந்து கொஷின் சென்டென்ஸாக வரும்போது why வந்து ஒரு கொஷினாக கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக why கூட ஒரு ஹெல்பிங் வேர்பு இருக்கணும். அதே ஹெல்பிங் வேர்பாக கொஷின் வேர்டாக வந்துட்டு அப்புறம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதே தான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா? இங்கே ஹூ வாஸ் த ராமாயணா ரிட்டன் பை ஹூம் கேட்கலன்னா இந்த மாதிரியும் எழுதி நம்மளால எழுதிக்கலாம். ஓகேவா? ஹூம் வாஸ் த ராமாயணா ரிட்டன் பைன்னு எழுதக்கூடாது. ஆனால் ஓகேவா, ஹூ அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு ஆக்டிவ்ல வச்சுட்டு அதை வந்து ஹூமா வந்துட்டு பாசிவ்ல மாற்றக்கூடாது. அப்படி நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா பை ஹூமன் தான் வந்து பாசிவ்ல மாற்றணும், வெறும் ஹூம்னு மாற்றக்கூடாது. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹூவை நான் அப்படியே வச்சுட்டு நான் எழுதுறேனாலும் நீங்கள் எழுதலாம் பாசிவ் வாய்ஸ்ல. ஹூ வாஸ் த ராமாயணா ரிட்டன் பைன்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, whom have you invited? யாரை நீ இன்வைட் பண்ண? whom have you invited? who has been invited by you? ஸோ அந்த whom அப்படின்ற வார்த்தையான whoவை மாற்றிக்கலாம். ஓகே, who have or has. ஸோ இங்கே வந்துட்டு you தான் வந்துட்டு இதாக வருது. who have you invited? who has been invited by you? நீ வந்துட்டு யாரை இன்வைட் பண்ண? ஸோ இங்கே வந்து have வந்து has-ஆ மாறிடும். ஓகே, has been invited by you. ஓகே, இதான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்முலாஸ். அடுத்தது இம்பரேட்டிவ் வந்து கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும், பட் ஈஸி தான். ஓகேவா? ஷட் த டோர் வித் ஆப்ஜெக்டோட வருது, வித்தவுட் ஆப்ஜெக்டோட வருது, மாரல் சஜஷனோட வருது. ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட்டானது இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. லெட்டோட ஆப்ஜெக்ட் வந்து பியோட V3 எழுதணும் பாசிவ் வாய்ஸ்ல. ஓகேவா? இப்போ ஷட் த டோர், ஷட்டு வந்துட்டு ஒரு வேர்பு, அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டோட வரும்போது ஒரு சென்டென்ஸை நீங்கள் வந்து ரெண்டு வகையாக எழுதலாம். ஒன்று லெட்டு போட்டு எழுதலாம், லெட் த டோர் பி ஷட், அவ்வளோதான். ஆப்ஜெக்டோட பியோட V3, லெட் த டோருங்கிறது தான் எங்கள் ஆப்ஜெக்ட்டு. ஸோ லெட் த டோர் பி ஓட ஷட்டுங்கிறது தான் எங்கள் மெயின் வேர்பு. ஸோ அதை வந்துட்டு V3 ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். ஓகேவா? இதுவே இன்னொன்று,
இப்போ ஷட் த டோருங்கிறது ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கா, அப்போ யுவர் ஆர்டர் டு ஷட் த டோர் அப்படியேவும் எழுதலாம். ஓகேவா, யுவர் ஆர்டர்ட் ஆர் ரெக்வஸ்டட் ஆர் ஃபார்பிடனோட போட்டுட்டு டு போட்டுட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு போட்டுட்டு ஆப்ஜெக்ட் எழுதலாம். ஓகேவா, இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது வித்தவுட் ஆப்ஜெக்ட் வரும்போது கோ அவே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்டே கிடையாது, கோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு வெறும் வேர்பு தான் இருக்கு. அந்த மாதிரியான இதெல்லாம் வரும்போது யூஆர் ஆர்டர்ட் ஆர் ரெக்வஸ்டட் ஆர் ஃபார்பிடன், யூஆர் ஆர்டர்ட் டு கோ அவே, சும்மா அந்த வார்த்தையை எழுதிட்டு அப்படியே இந்த கோ அவே அப்படிங்கிறத டூ போட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடுவோம். 2 + பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் + ஆப்ஜெக்ட் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா, இந்த மாதிரி இது செகண்ட் வே இங்கே இது கொடுத்துருக்காங்களா வித்தவுட் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி தான் சென்டென்சஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து இம்பரேட்டிவ்ல மாற்றுவோம். இந்த ஷட் த டோர் இந்த மாதிரியான ஆப்ஜெக்டோட நம்மளால வந்துட்டு பண்ண முடிஞ்சுது அப்படின்னா லெட் போட்டு நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரெண்டுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். இப்போ மாரல் சஜஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது எந்த சஜஷனோ அதை பொறுத்து வந்துட்டு நம்ம சென்டென்ஸ் வந்து மாறும். ஹெல்ப் த புவர், the poor should be helped. ஸோ இது வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன், நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போ ஏழைப்பாளைகளுக்குலாம் நம்ம உதவி பண்ணியே ஆகணும், அது ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் தான். இப்போ ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஹெல்ப் த புவர் அந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா, ஸோ அந்த மாரல் சஜஷன்ஸ்க்கு நமக்கு அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சென்டென்சஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. லெட்டு வந்து அதோட ஆப்ஜெக்டோட பியோட V3 இருக்கணும். யுவர் ஆர்டர்ட் ஆர் ரெக்வஸ்டட்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அங்கே சென்டென்ஸ் கனெக்டராக வந்து 2 இருக்கணும். மறந்துடாதீங்க. இம்பரேட்டிவ்ல நம்ம பாசிவ் சென்டென்ஸோட கனெக்டர் வந்துட்டு 2-ஆக வந்து கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். ஓகேவா, ஸோ சில சென்டென்ஸ் வந்துட்டு வெறும் 2-ஓட பாசிவ் ஃபார்ம் மட்டும் இருக்கும். ஓகேவா, வேர்போட பேஸ் ஃபார்ம் மட்டும் இருக்கும். அதை வந்து பாசிவாக மாற்றுறப்போ 2 + B + V3 2 + B + V3 அதுதான் அந்த லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்ல. லெட்டு வந்துச்சா வந்துட்டு ஒரு மாதிரியாக யூஸ் பண்ணுவோன்னா அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா, இங்கே இதுவும் ஈஸி தான். இங்கே லெட்டு வந்துச்சுன்னா லெட்டு + ஆப்ஜெக்ட் + B + V3 அதே மாதிரி அந்த லெட்டை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு 2-ஐ வந்து யூஸ் பண்ணிக்குவோம். 2 + பேஸ் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா 2 + B ஃபார்ம் + V3 இந்த இது வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்மேஷன். ஓகேவா, ஐ ஆம் டு டூ இட். ஸோ இங்கே இட்டு தான் ஆப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்டாக மாற்றலாம் இட். அப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை. ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கு ஆம் வந்துட்டு இங்கே வந்து இட்டுங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஆம் வந்து இஸ்ஸா மாற்றிடும். இட் இஸ். இப்போ டு டூ அப்படிங்கிறத டு பி டன்னு மாற்றிருக்கோம். டு பி 2 கூட பி கூட அப்புறம் டூவோட V3 டன்னை மாற்றிருக்கோம். ஓகேவா, இட் இஸ் டு பி டன் பை மீ. ஓகேவா, அதே மாதிரி இது பாருங்க, யூ ஆர் டு ரைட் இட் இன் த இங்க். ஸோ இங்க் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா, அதை எடுத்துருங்க. இட்டு. ஸோ இட் இஸ் டு பி டு ரைட்டுன்னு இருக்கிறது என்ன பார்த்தணும், 2-ஓட பியோட V3 இதுதானே வந்துட்டு ஃபார்முலா. ஸோ டு பி ரிட்டன், ரைட்டை வந்துட்டு ரிட்டன்னு போட்டு பை இட் இஸ் டு பி ரிட்டன். இங்கே வந்துட்டு பை தேவையில்ல, இன் இங்க். ஓகே, எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு 2-ஓட பேஸ் ஃபார்ம் மாதிரியான ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சு, நீங்கள் அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா, இப்போ 2 + பேஸ் ஃபார்மை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 + பேஸ் ஃபார்ம் வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது 2 + பேஸ் ஃபார்ம் + B3 தான் நம்ம மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஆனால் இது வந்துட்டு சில இடத்துல செல்லுபடி ஆகாது. என்ன அப்படின்னா எப்போ அப்படின்னா சேம் சப்ஜெக்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகும்போது அது வந்து செல்லுபடி ஆகாது. இங்கே பாருங்களேன், த டீச்சர் கேவ் மீ அ புக் டு ரீடு. எனக்கு அந்த டீச்சர் வந்துட்டு புக்கு கொடுத்தாங்க, அது ஒரு செயல். எதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க, இது இன்னொரு செயல். 2 ஆக்ஷன் வந்திருக்கா. இப்போ 2 ஆக்ஷன் வந்திருக்கிறதுனால நான் 2 வாட்டி பாசிவ் வாய்ஸ் மாற்றுவேன்னு மாற்றக்கூடாது. ஏன்னா அந்த 2 ஆக்ஷனையுமே செஞ்சது அந்த டீச்சர் தான் வந்து புக்கும் கொடுத்தாங்க, அவங்க தான் அந்த டீச்சர் தான் என்னை ரீடும் பண்ண சொன்னாங்க. அப்போ 2 ஆக்ஷனையும் வந்துட்டு ஒரே சப்ஜெக்ட் தானே பண்ணுது. 2 ஆக்ஷனையும் பண்ணுறது ஒரே சப்ஜெக்ட் தான். ஓகேவா, ஸோ ஒரு ஆக்ஷன் வந்துட்டு ப்ராப்பராக பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இன்னொரு ஆக்ஷன் வந்துட்டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் இருக்குது, தட் இஸ் 2 + பேஸ் ஃபார்மில் இருக்குது. இப்படி 2 + வேர்போட பேஸ் ஃபார்மில் இருக்கும்போது ப்ராப்பராக பாஸ்ட் டென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றிட்டு அந்த 2 + பேஸ் ஃபார்ம் இருக்குல்ல
அந்த ஆக்ஷனை அப்படியே விட்டுருங்க. அதை வந்துட்டு 2+B+V3ன்ற ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதா இங்கே வந்துட்டு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ த டீச்சர் கேவ் மீ அ புக். இங்கே மீ தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட், அதை வந்து சப்ஜெக்டாக மாற்றிட்டுவாங்க. ஐ வாஸ் கிவன் அ புக் பை மை டீச்சர். ஓகேவா? டு பி ரெட்னு மாற்றக்கூடாது, டு ரீட், அவ்வளோதான். ஓகே, இதை அப்படியே விட்டுருணும். ஓகே, ஸோ 2 ஆக்ஷன் வந்துட்டு ஒரே ஆள் தான் பண்ணுறாங்க, ஒரே சப்ஜெக்ட் தான் பண்ணுது அப்படின்னா அந்த 2 ஆக்ஷனில் ஒரு ஆக்ஷன் வந்துட்டு 2+V1 ஃபார்மில் இருக்கும் பட்சத்தில் இன்னொன்று பாஸ்ட் ஃபார்மாக இருக்குது, ப்ரெசன்ட் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா மெயினாக என்ன சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸை நீங்கள் பாசிவில் மாற்றிட்டு இந்த 2+V பேஸ் ஆன் ஆஃப் த வேர்ப் வருதுல, இதை வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை அப்படியே விட்டுருங்க. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ்டு ஆக்ஷன்லாம் வரும்போது have or has plus 2+verb form of 2+ verb plus V3 வந்துட்டு மாற்றணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா ஃபோர்ஸ்டு ஆக்ஷன், ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியே ஆகணும் உங்ககிட்ட திணிக்கும் போது அதை வந்துட்டு நம்ம பண்ணும்போது அப்போ வந்து 2+verb ஃபார்ம் வந்து நம்ம எழுதும்போது அது வந்து 2+V, மோஸ்ட்லி வந்துட்டு 2+ வேர்போட பேஸ் ஃபார்ம் வந்தாலே 2+B+V3 இதுதான் ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மித்ததெல்லாம் அப்படியே எழுதணும். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இங்கே ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஐ ஹாவ்னா வந்துட்டு இங்கே ஹாவுங்கிறது வந்து என்னது, நான் வந்து இதை பண்ணியே ஆகணும். இங்கே ஹாவுங்கிறது மெயின் வேர்பு. ஓகேவா? இது வந்து ஆக்சிலரி கிடையாது. அதனால வந்துட்டு இங்கே வந்து ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் இருக்குன்னொன்னே பாசிவ் வாய்ஸில் வந்து ஹாவ் வந்தாலே பீன் போடணும்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க. இந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் கிடையாது. இங்கே ஹாவுங்கிறது தான் மெயின் வேர்பு. ஓகேவா? ஸோ இங்கே ஹாவுங்கிறது ஹெல்பிங் வேர்ப் கிடையாது, அதனால இது பர்ஃபெக்ட் டென்ஸ் கிடையவே கிடையாது. இந்த சென்டென்ஸ் வந்துட்டு நார்மல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நான் இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சே ஆகணும். ஓகேவா? அங்கே ஹாவுங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மெயின் வேர்பு. ஐ ஹாவ் டு ஃபினிஷ் த ஒர்க். அப்போ திஸ் ஒர்க் ஹேஸ் டு பி ஃபினிஷ்டு பை மீ. ஓகே, அந்த மாதிரி தான் எழுதணும். have this work, அப்போ have வந்துட்டு என்ன மாறிது, has-ஆ மாறிது, to be finished by me. ஓகே, you have to choose a dress. A dress has to be chosen by you. ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அவ்வளோ முடிஞ்சிருச்சு வீடியோ, இன்னும் கொஞ்சம் தான். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேர்போட லெட்டு, பிட், ஹெல்ப், மேக் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆக்டிவில் வந்துட்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா பேர் இன்ஃபினிட்டிவ்ல எழுதுவோம். தட் இஸ் டூவோட சேர்த்து எழுத மாட்டோம். இதெல்லாம் டூவோட சேர்த்து எழுதுறது எல்லாமே வந்துட்டு டூவோட சேர்த்து எழுதுறது வேர்பு வந்துச்சு அப்படி 2+V1னாலே வந்து அது வந்து இன்ஃபினிட்டிவ் தான். ஓகேவா? ஆனால் இந்த லெட்டு, பிட்டு, ஹெல்ப்பு, மேக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் எழுதும்போது டூவோட சேர்த்து எழுத மாட்டோம். ஷி லெட் மீ கோ, ஐ பேட் ஹிம் லீவ் த ரூம், they must help me, must to help me எழுத மாட்டோம். I bade him to go எழுத மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வரும்போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் டூ போட மாட்டோம், பேர் இன்ஃபினிட்டிவாக தான் அந்த வார்த்தையெல்லாம் எழுதுவோம். ஐ மேட் ஹிம் வாஷ் த க்ளாத்ஸ். ஆனால் அதுவே பாசிவ் வாய்ஸாக மாறும்போது அந்த பிட்டு, ஹெல்ப்பு, மேக்கு, லெட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து கூட வந்துட்டு டூ வந்து சேர்த்துப்போம். இங்கே பாருங்கள், ஐ வில் மேக் யூ ஃபினிஷ் த ஹோல் சிலபஸ், யூ வில் பி மேட். ஓகே, ஐ வில் மேக் யூ ஃபினிஷ் த ஹோல் சிலபஸ், உன்னை வந்துட்டு முழு சிலபஸையும் நான் முடிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஐ வில் மேக் யூ ஃபினிஷ் த ஹோல் சிலபஸ்ன்னு இருக்குது. இங்கே யூ தான் வந்துட்டு மெயினான ஆப்ஜெக்ட், அதை சப்ஜெக்டாக மாற்றும் போது யூவாகவே வந்துடும். யூ வில் பி மேடு, மேக்கோட என்னது பாஸ்ட் டென்ஸ், தட் இஸ் B3. யூ வில் பி பாஸ்ட் இல்லை V3 ஃபார்மேட்டு. யூ வில் பி மேடு டூ ஃபினிஷ்னு வருது பாருங்க. மேடோட டூ வந்து நம்ம கண்டிப்பாக சேர்ப்போம். ஓகேவா? ஆனால் அதுவே வந்துட்டு இங்கே மேக்கோட வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்து அந்த மேக் மாதிரியான ஒரு சென்டென்ஸு ஐ மேடு டு ஹிம் வாஷ் த கிளாத்ஸ் அந்த மாதிரி எழுத மாட்டோம் ஆக்டிவில். ஆனால் பாசிவ்ல எழுதும்போது நம்ம வந்துட்டு அந்த டூ வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? யூ வில் பி மேடு டு ஃபினிஷ் த ஒர்க்கு, ஹி பேட் அஸ் கிளீன் த டேபிள். ஓகே, பேடோட V3 ஃபார்ம் தான் வந்துட்டு பிடன். We were bidden by him to clean the table. They helped us clear our doubts. We were helped by them to clear our doubts. ஸோ இங்கே இந்த bade him, forbidden to, helped இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் பாசிவ் வாய்ஸில் வரும்போது நம்ம வந்துட்டு டூ வந்து கூட சேர்ப்போம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. Bid, help, make are used in passive voice followed by infinitive, not bare infinitive. That is,
இப்போ பிட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா பேடோட பிட்டு பேடு பிடன் தான் வந்துட்டு V3 ஓகேவா. V3 வந்து நீங்கள் பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கூட வந்து 2 வரும். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. I was permitted or allowed by her to go. இங்கே permitted or allowed to go. He was bidden to leave the room by me. இதெல்லாம் passive sentences. அதனால நம்ம கூட 2 சேர்த்துருக்கோம். I must be helped to finish the work. ஓகேவா. must be helped. இங்கே பியோட V3 வந்திருக்குல்ல, அப்போ இது கண்டிப்பாக passive வாய்ஸாக தானே இருக்கணும். வாஸோட V3 வந்திருக்கு. ஐ மீன் ஹெல்பிங் வேர்போட V3 வந்தாலே passive வாய்ஸ் தானே. ஸோ வாஸோட V3 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி பிட்டு, ஹெல்ப்பு, மேக்கு, லீவு, பெர்மிட்டு, அலோவு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தால் கண்டிப்பாக அது கூட நம்ம பின்னால் 2 வந்து சேர்க்கணும் பாசிவ் வாய்ஸில். ஓகேவா. லெட் இஸ் யூஸ் இன் டிஃப்ரெண்ட் சென்ஸு. லெட் வந்துட்டு ஒரு சென்ஸில் ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட் மீ ப்ளே. இப்போ வந்துட்டு இது வந்து பெர்மிஷனாக கேட்குறோம் அப்படின்னா அதை மாற்றும் போது ஐ மேபி ப்ளே அலவுடு டு ப்ளே அப்படி கேட்போம். லெட் ஹிம் டூ திஸ் ஒர்க். அப்போ நம்ம சஜஷன் பண்ணுறதுனால லெட் திஸ் ஒர்க் பி டன் பை ஹிம். ஓகேவா. ஒரு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த வந்து சென்டென்ஸ் வந்து மாறுபடும். லெட் அஸ் ஆர்கனைஸ் அ பார்ட்டி. பார்ட்டி ஷுட் பி ஆர்கனைஸ்டு. ஏன்னா சஜஷனாக சொல்கிறனால ஷுட்டு வந்து போடணும். எப்படி வந்துட்டு ஹெல்ப் த புவர் ஷுட் பி ஹெல்ப்டு. ஓகேவா. பெட்டர் இந்த சென்டென்சஸ்லாம் 4-5 வாட்டி வந்துட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்கனாலே மனப்பாடம் ஆகிடும். ஸோ அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து நீங்கள் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கிறனால நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஆப்ஷனை பார்த்தோன்னே வந்துட்டு டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓகேவா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. லெட் அஸ் ஹெல்ப் த புவர் ஷுட் பி ஹெல்ப்டு. இங்கே சொன்ன பாருங்கள், இங்கே இருக்கு. அடுத்தது லாஸ்ட்டாக அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவில் வந்துட்டு நம்ம எப்படி மாற்றுவோம், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட். ஓகேவா. ரோஸ் இஸ் ஸ்வீட் வென் இட் இஸ் ஸ்மெல்ட். இதுதான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு. சப்ஜெக்டு, வேர்பு, இருக்கிற அட்ஜெக்டிவ். இப்போ ஸ்மெல்ஸ் ஸ்வீட்டுன்னு இருக்கா, ஸோ இருக்கிற அட்ஜெக்டிவை போட்டுட்டு அது கூட வென் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொனவுன், ஹெல்பிங் வேர்பு V3. ஓகே. இங்கே ரோஸ் தான் மெயினான சப்ஜெக்ட், அதை வந்து கண்டிப்பாக போட்டணும். ரோஸு ஸ்மெல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஸ்மெல் ப்ரெசன்ட் டென்ஸை வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸாக வரும்போது இஸ் போட்டு V3 எழுதுவோமா. அப்போ இஸ் வந்துட்டு இங்கே போட்டிருக்கோம் இஸ். அப்போ வேர்புக்கு வந்து இஸ் போட்டோம். அட்ஜெக்ட் தான் ஸ்வீட்டு. ரோஸஸ் ஸ்வீட். அப்புறம் வென் போடணும். வென் போட்டுட்டு ப்ரொனவுன் போடணும். ப்ரொனவுன் வந்துட்டு இங்கே அந்த ரோஸ் தானே, ரோஸ் தான் சப்ஜெக்ட், அதுக்கேற்ற ப்ரொனவுன் இங்கே போடணும். இட். அப்புறம் திரும்ப ஹெல்பிங் வேர்பு இட் இஸ் ஸ்மெல்ட். ஓகேவா. அந்த வேர்பை வந்துட்டு V3 ஃபார்மில் திரும்ப எழுதணும். ஓகேவா. Quinine tastes bitter. Quinine is bitter when it is tasted. The mangoes tasted sour. Those mangoes were sour when they were tasted. இது வந்துட்டு past tenseல வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸே கொடுத்துருக்காங்க நீ சூசிங்கில். ஸோ 100 இல்லை, அதுக்கு மேலே போகுது. 120, 130. ஸோ இந்த எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் would be helpful for you also. ஓகே. 197 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 197 கொஷின்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவோட கமெண்ட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டட் 197 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் ஜாயின். பை.